புதுக்கோட்டை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஈடி எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் டெல்லி முதல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அவர். அதனால் அவர் தேர்தல் பணியாற்ற வேண்டியது அவசியம். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அவரது தேர்தல் பணி அவசியமானது. அவரது கட்சிக்கு வலுவை சேர்க்கக்கூடியது. அதனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தேர்தல் பணியாற்ற அனுமதித்துள்ளது வரவேற்கத்தக்கது. பிரதமர் மோடியின் பிரச்சாரம் ஒன்றே போதும் பாஜக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில், ஆத்திரத்தோடும் இந்தியா கூட்டணியின் மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையில் அவர் பேசுகின்ற பேச்சு பாஜக ஆட்சியை இழந்துவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. உதாரணத்திற்கு, குஜராத்தில் கூட 10 இடங்களை கூட பாஜக வெற்றி பெறுவது அரிதான ஒன்று என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக கூட்டணி கட்சியில் தேர்தல் ஆணையமும் ஒன்று. தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி நிச்சயம் எடுக்கும். சவுக்கு சங்கர் வீட்டில் காவல்துறையினர் சென்றபோது உரிய சாட்சிகளுடன் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது. சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அரசு சட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான அழைப்புகள் தரப்படுகிறது. தகுதி அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் அவை வழங்கப்படுகிறது. எல்லா பிரிவுகளும் அங்கு இருக்கிறது. புதிய பாட பிரிவுகள் தேவைப்பட்டால் அதனை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மிக பெரிய வெற்றி பெற்ற 3 ஆண்டுகள் சாதனையுடன் நிறைவேற்றி உள்ளோம். அதற்குரிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் 40க்கு 40 வெற்றி இந்த ஆட்சிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பரிசாக அமையும். எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு வேறு விதமாக விமர்சனங்களை அவர் இறக்குகின்ற போது அவரது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். அதனால் அவரது பிறந்த நாளில் அவரது பதவிக்கு ஆபத்து என்று சொல்வது அழகல்ல. யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். அதில் எந்தவித மாற்றும் கருத்தும் இல்லை. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்லாண்டு காலம் வாழ திமுக மனசாட்சியுடன் எப்போதும் வாழ்த்தும். நாங்கள் யாரையும் தூதுபவர்கள் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு என்னென்ன வருகிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்ல போகிறதா, வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பது தெரியும். ஆனால் ஏற்கனவே ஜெயக்குமார் கூட எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், அதற்கு செங்கோட்டையன் பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற செய்திகள் பத்திரிகைகளிலேயே வந்துள்ளது. அதனால் அந்த கட்சியில் மிகப்பெரிய பிளவு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை நாங்கள் செய்ய மாட்டோம். பாஜக செய்யும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயிலில் திமுக மருத்துவர் அணி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. வணக்கம். புதுகை ஸ்டார் நியூஸ் கதிரவன் செய்தி நேயர்கள் அனைவருக்கும். தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா, துபாய் உள்ளிட்ட மாநில செய்திகள் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளில் மற்றும் கதிரவன் செய்திகளில் கண்டு மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.